சமூக பிரச்சனைகள் நிறைய கலக்கிற இடம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் அது. இதுல சட்டத்தை தாண்டி சமூக பிரச்சனைகள் நிறைய கலக்கிற இடம் வந்து இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சிங்கிற இந்த சட்டம். அதாவது சட்டப்படியான கருக்கலைப்பு, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு சட்டம். ஏன்னா இது வந்து சமூகத்துல பரவலாக இருக்க ஒரு பிரச்சனை. இப்ப இது சட்டமாக மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இதுல இருக்கிற சமூக பிரச்சனையோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறதே எல்லாரும் விரும்பி தவம் இருந்து குழந்தைய பெத்துக்கிறாங்கன்னு இல்ல, அப்படி நடந்துருது. குழந்தை வந்துருச்சு, இப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வந்துருச்சு அப்படின்னு. என்ன பண்றது? அந்த பெண்ணுக்கே ஒரு 25 வயசு தான் ஆயிருக்கும், பார்த்தா 6 குழந்தை பிறந்திருக்கும். அவங்கள பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ஆமா அவ இப்பயே கிழவி மாதிரி ஆயிட்டா, அவன் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். அப்ப அங்க அஃபெக்ட் ஆகுறது அந்த பெண்ணுடைய உடம்பு, வாழ்க்கை எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. அப்புறம் குழந்தை பிறந்தாச்சா, முதல்ல குழந்தை பிறக்கும் போதே சரி தூக்கம் கிடையாது. அம்மா குழந்தை தூங்கும் போது அம்மா தூங்குனாதான் உண்டு. குழந்தை விழிச்சுட்டா தூக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த குழந்தையை விட்டு கண்ணை நகர்த்த முடியாது.